Hi guys, welcome to Quick Throw and I'm one of my கொஞ்ச நாளா நம்ம வந்து பாத்தீங்கன்னா வீடியோவே போடல. கொஞ்ச நாள் கிடையாது, ஒரு 1.5 மாசமா போடல. ஸோ எக்ஸாம் டைமாக இருந்துச்சு. ஸோ அதனால தான் நான் போடாமல் விட்டுட்டேன். ஓகே, ஸோ நம்ம வந்து எங்கேயிருந்து விட்டோமோ அங்கேயும் ஆரம்பிக்கும். நம்ம கடைசியாக வந்து என்ன வீடியோ பார்த்துருந்தோம்னு பார்த்தீங்கன்னா, ஒரு கான்டாக்ட் அப்ளிகேஷன் வந்து எப்படி கிரியேட் பண்ணுறதுன்னு பார்த்தோம். அண்ட் அதில் வந்து பார்த்தீங்கன்னா கமாண்ட் லைன் ப்ரோக்ராம் தான் பார்த்தோம். ஸோ இந்த வாட்டி வந்து பார்த்தீங்கன்னா GUI பண்ண போகிறோம். GUI என்னன்னு கேட்டீங்கன்னா கிராஃபிக்கல் யூசர் இன்டர்ஃபேஸ். லைக் நீங்கள் நார்மலாக வந்து கான்டாக்ட் ஆப்லாம் யூஸ் பண்ணுறீங்களா கேஸ் உங்கள் மொபைலில். ஸோ அந்த மாதிரியே கிரியேட் பண்ண போகிறோம். நம்ம எதுலன்னு கேட்டிங்கன்னா பைத்தானில் தான் பண்ண போகிறோம். ஸோ ஓகே, நீங்கள் வந்து ஆல்ரெடியே முன்னாடி இருக்க வீடியோ பார்க்கலாம், கொஞ்சம் பார்த்துட்டு இருக்கேன். பிகாஸ் இதில் வந்து நான் GUI தான் கிரியேட் பண்ணுவேன். மோஸ்ட் ஆஃப் த கோட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா பேக்ரவுண்டில் ரன் ஆக வேண்டிய கோட்ஸ் எல்லாத்தையும் பார்த்தீங்கன்னா நம்ம ஆல்ரெடி கிரியேட் பண்ண ப்ரோக்ராம்லேருந்தே பார்த்தீங்கன்னா இம்போர்ட் பண்ணிப்போம். ஸோ இப்போ நம்ம வந்து கிராஃபிக்கல் யூசர் இன்டர்ஃபேஸ் தான் அதில் மெயினாக கிரியேட் பண்ண போகிறாங்க. ஸோ அதனால தான் சொல்கிறேன், இதுக்கு முன்னாடி போட்ட வீடியோ பார்க்கலன்னா ப்ளீஸ் அதை போய் பார்த்துட்டு வந்துருங்க. ஓகே கேஸ், நம்ம GUI வந்து பைத்தானில் எப்படி பண்ணுவோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, நம்ம எப்பயுமே வந்து யூஸ் பண்ணுறது என்னன்னு கேட்டிங்கன்னா டிங்கெட்டர்ல தான் பண்ணுவோம். ஸோ ஃப்ரம் டிங்கெட்டர்ல வந்து பார்த்தீங்கன்னா எல்லாத்தையுமே இம்போர்ட் பண்ணிப்போம் கைஸ். நமக்கு என்னென்ன வேணுமோ எல்லாத்தையுமே நாங்கள் இம்போர்ட் பண்ணிப்போம் எப்பயும் போல். அண்ட் நெக்ஸ்ட் வந்து எனக்கு முக்கியமான இன்னொரு விஷயம் தேவைப்படுறது என்னன்னு பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் அதுலேருந்து வந்து என்ன அந்த மாடியூலேருந்து எனக்கு என்ன வேணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இமேஜ் டிகே அப்படின்னு ஒன்று இருக்கும். ஸோ அது அண்ட் நெக்ஸ்ட் திங் வந்து பார்த்தீங்கன்னா இமேஜ். ஸோ இது எதுக்குன்னு உங்களுக்கு தெரியும், நான் பேக்ரவுண்ட் இமேஜ் யூஸ் பண்ணுறதுக்காக எனக்கு முக்கியமாக தேவைப்படுதுலாம். ஸோ அதனால நான் ரெண்டுத்தையும் எடுத்துக்கிறேன். அண்ட் நெக்ஸ்ட் முக்கியமாக வந்து பார்த்தீங்கன்னா வந்து எதில் வந்து எல்லா டேட்டாவும் ஸ்டோர் பண்ண போகிறேன்னு பார்த்தீங்கன்னா ஒரு டேட்டா பேஸ். ஸோ இதில் நான் என்ன டேட்டா பேஸ் யூஸ் பண்ண போகிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா SQLite 3 தான் நான் இதில் யூஸ் பண்ண போகிறேன். அண்ட் நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா டிங்கெட்டரில் இருக்க மெசேஜ் பாக்ஸ் அப்படின்ற ஒரு ஆப்ஷன் எனக்கு தேவைப்படுது. நான் ஆல்ரெடி எல்லாத்தையுமே நம்ம இம்போர்ட் பண்ணிட்டோம். பட் இருந்தாலும் நம்ம இன்னொரு வாட்டி அதை பண்ணிக்கலாம், ஒன்றும் தப்பு இல்லை. இம்போர்ட் மெசேஜ் பாக்ஸ், MESSAGE மெசேஜ் பாக்ஸ். ஸோ எல்லாமே ஸ்மால் லெட்டர்ஸ் தான். ஸோ இந்த பார்த்தோம்னா ஸோ இதெல்லாம் தான் பார்த்தீங்கன்னா முக்கியமான விஷயங்கள் நமக்கு தேவைப்படுறது. ஸோ இந்த மாடியூல்ஸ் எல்லாத்தையுமே இம்போர்ட் பண்ணிவிடுங்க ஃபர்ஸ்ட் நாளில் எனக்கு. ஓகே, இப்போ நம்ம வந்து ஃபர்ஸ்ட் நான் வந்து பார்த்தீங்கன்னா நான் வந்து SQLite கூட வந்து கனெக்ஷன் வேணும்ல கைஸ். ஸோ அதனால SQLite கூட கனெக்ஷனுக்கான ஃபர்ஸ்ட் இது யூஸ் பண்ணுறேன். எப்படி பண்ணணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா கனெக்ஷன் அப்படின்னு ஒரு வேரியபிளுக்கு CONN அப்படின்னு கனெக்ஷன் ஒரு வேரியபிள் கிரியேட் பண்ணிக்கோங்க. அண்ட் லைக் அதில் வந்து பார்த்தீங்கன்னா SQLite 3.connect. ஸோ இதில் வந்து நீங்கள் ஸ்ட்ரிங்குள்ள வந்து பார்த்தீங்கன்னா உங்களோட SQLite டேட்டா பேஸோட நேமை கொடுத்துருங்க. ஸோ நான் என்ன யூஸ் பண்ண பார்த்தீங்கன்னா SQL.db அப்படின்ற நேம் தான் வச்சுருக்கேன். மேபி நீங்கள் இப்படி ஒரு டேட்டா பேஸ் நீங்கள் வச்சிருந்தா கூட பிரச்சனை கிடையாது. பிகாஸ் இந்த லைன் ரன் ஆகும்போது டேட்டா பேஸ் இருந்துச்சுன்னா இந்த மாதிரி டேட்டா பேஸ் இருக்குன்ற பஸ்ஸில் கூட கனெக்ட் ஆகிடும். மேபி இல்லைன்னா என்ன ஆகும்னு கேட்டிங்கன்னா இந்த மாதிரி SQL.db அப்படின்ற ஒரு டேட்டா பேஸ் அது கிரியேட் பண்ணிவிடும் கைஸ். ஓகே, நம்ம வந்து கனெக்ட் ஆனதுக்கப்புறம் எனக்கு வந்து தெரியணும்ல நான் கனெக்ட் ஆகிட்டேனா இல்லையான்னு. ஸோ அதனால கனெக்ஷன் எஸ்டாப்ளிஷ் அப்படின்னு பிரிண்ட் பண்ணுற மாதிரி பண்ணிப்போம். ஓகே, ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ரூட் நோட் கிரியேட் பண்ணோம். ஸோ பிகாஸ் ஏன்னு பார்த்தீங்கன்னா இதில் தான் வந்து பார்த்தீங்கன்னா எல்லாமே இருக்கும். கேப்ஸ்ல T இருக்கணும் அண்ட் பக்கத்தில் வர K வந்து பார்த்தீங்கன்னா ஸ்மால் லெட்டர் K கைஸ். ஓகே, இந்த ரூட் நோட்குள்ள தான் பார்த்தீங்கன்னா இந்த ரூட் விண்டோக்குள்ள தான் பார்த்தீங்கன்னா எல்லாமே இருக்கும் கைஸ். ஓகேவா? யா, நெக்ஸ்ட் இதுக்கான டைட்டில் என்ன வச்சுக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸோ டைட்டில் வந்து பார்த்தீங்கன்னா கான்டெக்ட்ஸ் அப்படின்னு சொல்லி வச்சுக்கலாம் நம்ம டைட்டில். அண்ட் கூட ஒரு கொஸ்டின் மார்க் வச்சுப்போம், நல்லா இருக்கும். யா, ஓகே, நம்ம வந்து இப்போ ரூட் நோட் ஒன்று கிரியேட் பண்ணிட்டோம். அண்ட் அதே டைமில் ஒரு டைட்டில் அது கொடுத்துட்டோம். அண்ட் நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா அதுக்கு வந்து ஒரு ஜாமெட்ரிக்கல் ஸ்ட்ரக்சர் நான் கொடுக்க போகிறேன். லைக் வந்து எனக்கு ஃபுல் ஸ்க்ரீன் அந்த மோட்லாம் கிடையாது. நான் வந்து அதுக்கு பர்மனெண்ட் ஒரு சைஸ் தர போகிறேன் கைஸ். ஸோ அது எப்படி தரலான்னு பார்த்தீங்கன்னா ரூட் டாட் ஜாமெட்ரியில் இல்லை ஸ்ட்ரிங்கை வந்து நீங்கள் மென்ஷன் பண்ணலாம் கைஸ். நான் வந்து என்ன இது கிரியேட் பண்ண போகிறேன்னு பார்த்தீங்கன்னா எக்ஸ். ஸோ எக்ஸ் தான் நம்ம யூஸ் பண்ணுவோம் கைஸ். ஓகே, அண்ட் நெக்ஸ்ட் ஓகே, இது வந்து நமக்கு அதுக்கான ஒரு ஜாமெட்ரி சைஸ் நம்ம கொடுத்துட்டோம். அண்ட் நெக்ஸ்ட் நான் வந்து பிக்சர் வைக்க போகிறேன். ஸோ எனக்கு பேக்ரவுண்ட் வந்து பார்த்தீங்கன்னா பிக் தேவைப்படுது. ஸோ நான் பிக் கொடுக்க போகிறேன். அதுக்கு வந்து கேன்வாஸ் அப்படின்ற ஒரு வேரியபிள் என்ன பண்ணிக்கலாம் நீங்கள் கேட்டிங்கன்னா ஸோ கேன்வாஸ் வித் வந்து கொடுக்கணும். WDH வித் வந்து நான் என்ன கொடுக்க போகிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 425 அப்படின்னு தரேன். அண்ட் அதே சமயத்தில் ஹைட் வந்து பார்த்தீங்கன்னா ஹைட் ஈக்குவல்ஸ் 678 வந்து ஹைட் தரேன். அண்ட் நெக்ஸ்ட் பேக்ரவுண்ட் கலர் வந்து பார்த்தீங்கன்னா ப்ளூன்னு நான் மென்ஷன் பண்ணுறேன் கைஸ்.
ஓகே இதெல்லாம் தான் பார்த்தீங்கன்னா கேன்வாஸில் நான் கொடுத்துருக்கிறது. அண்ட் நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ நான் வந்து ஒரு இமேஜ் லோட் பண்ண போகிறேன். பிகாஸ் அந்த இமேஜ் தான் வந்து நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எனக்கு பேக்ரவுண்ட் வந்து ஷோ பண்ணிக்க போகிறேன். ஸோ இதில் ஃபைல் நேம் அப்படின்னு வேரியபிள் கிரியேட் பண்ணிவிட்டு ஸோ இங்கே தான் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம அந்த image.tk அப்படின்றத நம்ம யூஸ் பண்ண போகிறோம். ஸோ இங்கே யூஸ் பண்ணுறதுக்காக தான் நான் மேலே இம்போர்ட் பண்ணிக்கிட்டேன். .photo photo image img. ஸோ அதில் p வந்து கேப்ஸில் இருக்கும், ஐயும் வந்து பார்த்தீங்கன்னா கேப்ஸில் இருக்கும். அண்ட் பிராக்கெட் ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஸோ இதுக்குள்ள ஒரு ஐயும் பார்த்தீங்கன்னா கேப்ஸில் இருக்கும். image.open அதுக்குள்ளே இருக்கிறது வந்து பார்த்தீங்கன்னா நான் வந்து ஆல்ரெடி கிரியேட் பண்ணி வச்சிருக்கேன். bg.jpg ஃபைல் ஒன்று வச்சிருக்கேன். பேக்ரவுண்ட் jpg ஃபைல் ஒன்று நான் கிரியேட் பண்ணி வச்சிருக்கேன். ஸோ அந்த ஃபோட்டோ தான் எடுத்து நான் ஃபைல் அதுக்கு ஃபிக்ஸ் பண்ணிக்க போகிறேன். ஓகே, நெக்ஸ்ட் நான் இப்போ இந்த கிரியேட் பண்ண ஃபைல் நேம் இருக்குல்ல, இந்த வேரியபிள் தான் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ அந்த ஃபோட்டோக்கான டேட்டா இருக்கு. ஸோ இதை தான் வந்து நான் பிளேஸ் பண்ண போகிறேன். எங்கன்னு கேட்டிங்கன்னா ரூட் நோட்ல பிளேஸ் பண்ணிக்க போகிறேன். பிளேஸ் திஸ் இன் ரூட் நோட்ல பிளேஸ் பண்ண போகிறேன். அண்ட் இமேஜ் எங்க இருக்குன்னு கேட்டிங்கன்னா ஃபைல் நேம்ல தான் பார்த்தீங்கன்னா இமேஜ் இருக்கும் கைஸ். ஓகே. அண்ட் நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா இதெல்லாம் பேக் பண்ணிடணும். canvas.pack பேக் பண்ணி முடிச்சாச்சு கைஸ். ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம இதை ரன் பண்ணி பார்த்துருவோம். அண்ட் நெக்ஸ்ட் நம்ம ஃபர்தரான ப்ரோக்ராம்ஸ்க்கு போகலாம் கைஸ். ஐ திங்க் இட்ஸ் Ctrl+B ஃபார் ரன் நினைக்கிறேன். I have an error. ஸோ என்ன எரர்னு பார்ப்போம் கைஸ். ஸோ இதில் ஆக்சுவலாக வந்து பார்த்தீங்கன்னா கேன்வாஸ் இன் கேப்ஸ் லெட்டரில் இருக்கணும். ஸோ வந்து ஸ்மால் யூஸ் பண்ணியிருக்கேன். கைஸ், ஸோ இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா கேன்வாஸ் வந்து C கேப்ஸில் இருக்கணும். அந்த இங்கே BA அப்படின்னு ஒன்று கிரியேட் பண்ணாமலே விட்டுட்டேன். ஸோ அதை வந்து ஃபர்ஸ்ட் நான் ஒரு லேபிள் கிரியேட் பண்ணிட்டு அந்த லேபிள்குள்ளே தான் அந்த இமேஜ் வச்சு அதை தான் நான் பேக்ரவுண்டில் ஃபிக்ஸ் பண்ண முடியும். ஸோ இஃப் ஐ கோட் இட் ஓகே கைஸ், நோ ப்ராப்ளம். ஸோ இப்போ நம்ம கிரியேட் பண்ணிடலாம் லேபிள். அண்ட் இந்த லேபிள் எங்கே இருக்க போகுதுன்னு கேட்டிங்கன்னா ரூட் நோட்குள்ளே தான் இருக்க போகுது. அண்ட் இதுக்குள்ளே தான் வந்து பார்த்தீங்கன்னா அந்த இமேஜோட ஃபைல் நேம் ஆக்சுவலாக கொடுத்துருக்கணும். ஃபைல் நேம் அண்ட் நெக்ஸ்ட் கீழே இருக்க அந்த BA.place. ஸோ இதுக்குள்ள ஆக்சுவலாக என்ன கொடுத்துருக்கணும்னு பார்த்தீங்கன்னா நீட் கிவன் பொசிஷன் வேல்யூஸ் லைக் x வந்து 0, நெக்ஸ்ட் y ஈக்குவல்ஸ் 0 அண்ட் நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ரிலேட்டிவ் வித். ஸோ ரிலேட்டிவ் வித் வந்து பார்த்தீங்கன்னா என்ன கொடுக்குறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1 தான் கொடுக்க போகிறேன். அண்ட் நெக்ஸ்ட் அதே மாதிரி ரிலேட்டிவ் ஹைட்டு நான் 1 தான் கைஸ் தரேன். ஆக்சுவலாக லேபிள் அப்படின்னு கொடுத்துருக்கோம். ஸோ அங்கே மட்டும் ஸ்பெல்லிங் கொஞ்சம் சேஞ்ச் பண்ணிக்கோங்க. LEBL லேபிள். ஸோ கொஞ்ச நாள் நம்ம பைத்தான்லையும் டச்சை விட்டுருச்சு கைஸ். ஸோ ஒரு 1.5 மாதம் கேப் விட்ட உடனே எல்லாம் மறக்க ஆரம்பிச்சிருச்சு. ஓகே, இப்போ நம்ம ரன் பண்ணுவோம். ஸோ ப்ரோக்ராம் வந்து பார்த்தீங்கன்னா பக்காவாக ரன் ஆகுது. ஸோ எந்த ஒரு எரரும் வரல ஆக்சுவலாக ப்ரோக்ராமில். ஓகே, வி கண்டினியூ. ஓகே கைஸ், ஸோ நான் இப்போ வந்து நெக்ஸ்ட் ரன் பண்ண போகிறேன். அண்ட் நெக்ஸ்ட் இப்போ நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னு பாருங்க. ஸோ இதில் வந்து ஃபர்ஸ்ட் நான் வந்து மெயின் லூப் ரன் பண்ண விட்டுருக்கணும். ஸோ அதனால தான் உங்களுக்கு எதுவுமே தெரியாமல் போயிருக்கு, இங்கே எதுவும் தெரியாத மாதிரி இருக்குது. நான் உங்களுக்கு அது கூட பண்ணி காட்டுறேன். root.main loop. ஸோ மெயின் லூப் வந்து ரன் ஆகிட்டே இருந்தால் மட்டும்தான் ப்ரோக்ராம் அந்த பார்த்தீங்கன்னா ரன் ஆகிக்கிட்டே இருக்கும். ஸோ இல்லைன்னா ரன் ஆகாது. நான் இப்போ உங்களுக்கு ரன் பண்ணி காட்டுறேன். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் கான்டாக்ட்ஸ் அப்படின்னு போட்டு நம்ம செட் பண்ண டைட்டில் இருக்கு. நெக்ஸ்ட் நான் தான் யூஸ் பண்ண போற பேக்ரவுண்ட். ஸோ அதுவும் வந்துருச்சு கைஸ். ஓகே, நம்ம ஃபர்தராக ப்ரொசீட் பண்ணுவோம். ஸோ நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா மெயினாக நம்ம யூஸ் பண்ண போற பட்டன்ஸ்லாம் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஐ கிரியேட் அண்ட் சர்ச், அப்டேட், டெலீட், கிரியேட், ஷோ, ரீட் பண்றது. ஸோ அந்த 3 பட்டன் தான் யூஸ் பண்ண போறோம். அண்ட் லேபிள் அந்த மாதிரி நம்ம கிரியேட் பண்றது. ஸோ அதெல்லாம் என்னென்னு பார்த்தீங்கன்னா நேம், நெக்ஸ்ட் நம்பர், அதெல்லாம் மட்டும் தான் இருக்க போகுது கைஸ். ஓகே, நம்ம ஜி முடிச்சிருவோம். ஸோ கிராஃபிக் யூசர் இன்டர்ஃபேஸ். ஃபர்ஸ்ட் நான் பட்டன்ஸ்லாம் கிரியேட் பண்ண போறேன். ஓகே, பட்டன் கிரியேட். ஸோ கிரியேட்டுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நான் பட்டன் கிரியேட் பண்ண போறேன். ஸோ அதுக்கு வந்து UTT1. ஸோ பட்டன் அப்படின்னு கொடுத்துட்டு ஸோ இதுவும் எங்கே இருக்குன்னு கேட்டிங்கன்னா இந்த ரூட் நோட்ல தான் இருக்கும். அண்ட் நெக்ஸ்ட் இதோட டெக்ஸ்ட். ஸோ பட்டனோட டெக்ஸ்ட் என்னவா இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இட்ஸ் கிரியேட். ஸோ கிரியேட்னு இருக்க போகுது. அண்ட் நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா PADX. ஸோ PADXோட வேல்யூ நான் என்ன தரப்போறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 20 தரப்போறேன். அண்ட் நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா PADYயோட வேல்யூ நான் என்ன தரேன்னு பார்த்தீங்கன்னா சேம், அதுக்கும் நான் 20 தான் தரப்போறேன். அண்ட் நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா கமெண்ட். ஸோ இப்போ நீங்கள் பட்டனை நீங்கள் இந்த ப்ரெஸ் பண்ணும்போது என்ன ஃபங்க்ஷன் இன்வோக் ஆகணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நான் வந்து கிரியேட் அப்படிங்கிற ஒரு ஃபங்க்ஷன் இன்வோக் ஆகணும்னு நான் சொல்றேன்.
ஸோ இப்போதைக்கு நான் எந்த ஒரு ஃபங்க்ஷனை கிரியேட் பண்ண போகிறது கிடையாது. ஃபர்ஸ்ட் நான் வந்து இதெல்லாம் முடிச்சிருவோம். ஸோ நம்ம நெக்ஸ்ட் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கிரியேட் பண்ணிக்கலாம். ஸோ இருந்தாலும் ஃபர்ஸ்ட் நான் வந்து ஒரு ஃபங்க்ஷன் கிரியேட்டுக்கு வந்து ஜஸ்ட் ஆரம்பிச்சு மட்டும் வச்சுட்டு போவோம், இல்லைனா ரன் ஆகாது. ஸோ அதனால தான் ஜஸ்ட் ரிட்டர்ன்ஸ். ஸோ எதுவும் பண்ணாது இந்த ப்ரோக்ராம். ஓகே கைஸ், ஸோ இந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா எல்லாத்தையும் கிரியேட் பண்ணணும். அண்ட் நெக்ஸ்ட் இந்த பட்டனை கிரியேட் பண்ணால் மட்டும் போதாது, அண்ட் ஐ நீட் டு பிளேஸ் திஸ். ஸோ அந்த பட்டனை எப்படி பிளேஸ் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சேம் பட்டன் டாட் கிரியேட் கொடுத்துட்டு நெக்ஸ்ட் இதை நான் எப்படி பிளேஸ் பண்ணலாம்னா பிளேஸ் கீவேர்டு யூஸ் பண்ணிட்டு ஐ மீன்ஸ் அண்ட் ஃபங்க்ஷன் பிளேஸ் இஸ் அண்ட் ஃபங்க்ஷன். அண்ட் அதில் பார்த்தீங்கன்னா ஹைட் HIGHT. ஸோ ஹைட் நான் என்ன கொடுக்க போகிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 35 தான் எல்லாத்தோட ஹைட்டுமாவே நான் வச்சுக்க போகிறேன். அண்ட் ரிலேட்டிவ் எக்ஸ்பொசிஷன் நான் என்ன யூஸ் பண்ண போகிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 0. அண்ட் நெக்ஸ்ட் ரிலேட்டிவ் ஒய் பொசிஷன் என்ன கொடுக்க போகிறேன்னு பார்த்தீங்கன்னா இட்ஸ் ஆல்சோ 0 தான் கொடுக்க போகிறேன். அண்ட் நெக்ஸ்ட் ஆங்கர். ஸோ எங்கே இது எங்கே ஆங்கர் ஆக்க போகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா நார்த் வெஸ்ட் பொசிஷனில் தான் நான் பார்த்தீங்கன்னா ஆங்கர் பண்ண போகிறேன். ஸோ அதனால் NWன்னு கொடுத்தீங்கன்னா நார்த் வெஸ்ட் அப்படின்னு வந்துடும் கைஸ். ஓகே, ஃபர்ஸ்ட் நான் சேவ் பண்ணிவிட்டு உங்களுக்கு ஒரு வாட்டி ரன் பண்ணிடுறேன். ஓகே, சேவ் நான் அகைன் ரன் பண்ணி காட்டுறேன் உங்களுக்கு ப்ரோக்ராம். ஸோ உங்களுக்கு பார்த்தீங்கன்னா தெரியும் இந்த இடத்துல கிரியேட் பட்டன் பார்த்தீங்கன்னா கிரியேட் ஆகிடுச்சு. ஸோ ப்ரெஸ் பண்ணால் ப்ரெஸ் ஆகுது கைஸ். கிரியேட் பட்டன் கிரியேட் ஆகிடுச்சு. ஸோ அந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா நான் மிச்சம் இருக்க அப்டேட், ரீட், டெலீட் அண்ட் சர்ச் இது எல்லாத்துக்குமே பார்த்தீங்கன்னா பட்டன்ஸ் கிரியேட் பண்ண போகிறேன். ஸோ அதை வந்து நான் கொஞ்சம் ஃபாஸ்ட் ஃபார்வர்டாக பண்ணிடலாம் முடிவு பண்ணிட்டேன் கைஸ். ஓகே, நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும். ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா பட்டன் அப்டேட், பட்டன் ரீட், நெக்ஸ்ட் டெலீட், நெக்ஸ்ட் பட்டன் ஃபார் சர்ச் அப்படின்றதெல்லாம் கிரியேட் பண்ணிட்டேன். அண்ட் அதுக்கும் பார்த்தீங்கன்னா டெக்ஸ்ட் மட்டும் தான் மாற்றிருக்கேன். அண்ட் பேடெக்ஸ் பேடோ எல்லாம் ஒரே இதை தான் கொடுத்துருக்கேன். நெக்ஸ்ட் கமெண்ட்ஸ்க்கு வந்து பார்த்தீங்கன்னா என்னென்ன ஃபங்க்ஷன்ஸ் இன்வோக் ஆகணுன்றதுக்காக கிரியேட், அப்டேட், ரீட், டெலீட் கொடுத்துருக்கேன். ஸோ அந்த ஃபங்க்ஷன்ஸ்லாம் நீங்கள் இங்கே டிஃபைன் பண்ணி ஆகணும், அப்போ தான் நம்மளால கால் பண்ணவே முடியும். ஸோ அதனால் நான் இப்போ இங்கே பண்ணிடுறேன். அப்டேட் அப்படின்னு கூட ஜஸ்ட் ரிட்டர்ன் டைப்பில் மட்டும் வச்சுக்கலாம். பிகாஸ் நம்ம இப்போ வந்து ப்ரோக்ராம் பண்ண போகிறதில்ல ஃபங்க்ஷன்ஸ்க்கு. ஸோ ஃபங்க்ஷன்ஸ் நம்ம பண்ணும்போது பண்ணலாம் கைஸ். ஸோ இப்போ நம்ம இதோடய வச்சு போனோம்னு வச்சுக்கோங்க, நமக்கு இட் ஷோஸ் அண்ட் எரர். ஸோ அந்த மாதிரி எரர் வரக்கூடாதுன்றதுக்காக தான் நான் இப்போ அந்த மாதிரி ரிட்டர்ன் அப்படின்னு கொடுத்துட்ருக்கேன். டெஃப் ரீட், நெக்ஸ்ட் டெலிட். ஸோ டெலிட்க்கு வந்து பார்த்தீங்கன்னா ஃபங்க்ஷன் கிரியேட் பண்ணுறேன். ஓகே ஸோ இப்போ இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஃபங்க்ஷன். ஸோ இப்போ இந்த ஒவ்வொரு பட்டனும் நீங்கள் ப்ரெஸ் பண்ணும்போது கமாண்டுக்கு நேராக இருக்க அந்த கமாண்ட் நீங்கள் எதுக்கு ஈக்குவல் பண்ணிக்கிறீங்களோ ஸோ அந்த ஃபங்க்ஷனை போயிட்டு பார்த்தீங்கன்னா அது கால் பண்ணி விடுங்க. ஸோ அதுக்காக தான் நம்ம இது பண்ணிட்டுருக்கோம். இப்போ கிரியேட், அப்டேட், டெலீட், நெக்ஸ்ட் சர்ச். ஸோ சர்ச் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று இருக்குது. எல்லாத்துக்குமே இப்போதைக்கு ஜஸ்ட் நத்திங், இட் ஜஸ்ட் ரிட்டர்ன்ஸ். ஸோ அது மட்டும் பண்ணுற மாதிரி வச்சுருக்கேன். ஓகே, நான் இப்போ அகைன் ப்ரோக்ராம் இப்போ ரன் பண்ணி பார்ப்போம். ஸோ இது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் கிரியேட், அப்டேட், ஷோ, டெலீட், சர்ச் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா ஒரு 5 பட்டன் நான் கிரியேட் பண்ணியிருக்கேன். கிரியேட் எதுக்குன்னா ஒரு டேட்டா கிரியேட் பண்ணேன், அப்டேட் வந்து அதை அப்டேட் பண்ணுறதுக்கு, ஷோனா ஜஸ்ட் நம்ம எல்லாத்தையும் லிஸ்ட் அவுட் பண்ணி போகலாம். ஸோ அதுக்காக டெலீட் வந்து டெலீட் பண்ணுறதுக்கு, சர்ச் வந்து பார்த்தீங்கன்னா சர்ச் பண்ணி பார்க்கறதுக்கு கைஸ். ஓகே, உங்களுக்கு இதெல்லாம் அண்டர்ஸ்டாண்டாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ இப்படி தான் பார்த்தீங்கன்னா பட்டன்ஸ் நம்ம கிரியேட் பண்ணுவோம். அண்ட் நெக்ஸ்ட் நான் பிளேஸ் பண்ணுறதுக்கு மட்டும் ரிலேட்டிவ் எக்ஸ்பொசிஷன், ஒய் பொசிஷன் மட்டும் கொஞ்சம் அலைன்மெண்ட் சேஞ்ச் பண்ணியிருக்கேன். மிச்சப்படி பார்த்தீங்கன்னா அதே பிளேஸ், ஹைட் ஒரே தான் கொடுத்துருக்கேன். பட் ரிலேட்டிவ் எக்ஸ் அண்ட் ரிலேட்டிவ் ஒய் பொசிஷன்ஸோட வேல்யூஸை மட்டும் நான் சேஞ்ச் பண்ணியிருக்கேன் தவிர மிச்சப்படி ஆங்கர் வந்து நார்த் வெஸ்ட் கொடுத்துருக்கேன் கைஸ். ஸோ மிச்சப்படி வேறு எதுவும் மாற்றலை இதில் பெருசாக, நீங்கள் பார்த்தாலே உங்களுக்கு புரியுங்க. ஸோ அதனால தான் ஃபாஸ்ட் ஃபார்வர்டாக முடிச்சிட்டேன். ஓகே, நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா இதில் we need to create an entry points. ஸோ என்னோட என்ட்ரி அப்படின்னு கேட்டிங்கன்னா லைக் எப்படி சொல்லலாம் கேட்டிங்கன்னா நம்ம நேம் அண்ட் நம்பர் ஷோ பண்ணுறதுக்கு நம்ம நேம் நம்பர் அப்படின்னு சொல்லிட்டு 2 பட்டன்ஸ் கிரியேட் பண்ண வேண்டியது இருக்கும். பட்டன்னு சொல்ல வேணாம், லேபிள்ஸ் கிரியேட் பண்ண வேண்டியது இருக்கும். நெக்ஸ்ட் அந்த லேபிள்ஸ்க்கு நேராக இன்புட் பாக்ஸ் 2 கிரியேட் பண்ண வேண்டியது இருக்கும் கைஸ். ஸோ எக்ஸாம்பிளுக்கு நேம் ஈக்குவல்ஸ் அப்படின்னு கொடுத்துட்டு ஓகே, ஃபர்ஸ்ட் நான் வந்து ஒரு லேபிள் கிரியேட் பண்ணுவோம்ல. ஸோ லேபிள் வந்து பார்த்தீங்கன்னா நேம், இதில் லேபிள் கிரியேட் பண்ணிவிடுவோம். லேபிள் கிரியேட் பண்ணியாச்சு. ஸோ இது எங்கே இருக்க போகுதுன்னு கேட்டிங்கன்னா இதுவும் ரூட் நோட்குள்ளே தான் இருக்க போகுது. அண்ட் அதே சமயத்தில் இதோட டெக்ஸ்ட் ஈக்குவல்ஸ் நேமாக தான் இருக்க போகுது இதோட டெக்ஸ்ட். அண்ட் நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா இதோட பேட் எக்ஸ் ஈக்குவல்ஸ் 20, பேட் y equals 20. ஓகே guys, அண்ட் நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா நேம் அப்படின்னு சொல்லி நான் வேரியபிள் கிரியேட் பண்ணியிருக்கேன். ஸோ இதுக்குள்ளே வந்து பார்த்தீங்கன்னா என்ட்ரி பாக்ஸ் கிரியேட் பண்ண போகிறேன் guys. ஸோ என்ட்ரி பாக்ஸ் என்னன்னு கேட்டிங்கன்னா இட்ஸ் நத்திங் பட்
ஒரு இன்புட் பாக்ஸ் அவ்வளோதான் கைஸ். ஒரு பிளாங்க் இன்புட் பாக்ஸ் தான் நம்ம என்ட்ரி பாக்ஸ்னு சொல்லுவோம். ஸோ இது எங்கே இருக்குன்னா ரூட் நோட்குள்ளே தான் இருக்கும். ஸோ இப்போ நம்ம இதெல்லாம் கிரியேட் பண்ணிட்டு இருக்கோம். பிளேஸ் பண்ணும்போது இந்த ரூட் நோட்குள்ளே பிளேஸ் பண்ணுறோம்னு அர்த்தம் கைஸ். ஓகே, இதோட விட்த் மட்டும் தான் நான் கொடுக்க போகிறேன். விட்த் இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா 36 நான் டிஃபைன் பண்ணிக்கிறேன் கைஸ். ஸோ இதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா லேபிள் லேபிள் நம்பர் அப்படின்னு ஒன்று கிரியேட் பண்ணுறேன். ஸோ இது எதுக்குன்னா நம்பருக்கு லேபிள் வேணும்ல, ஸோ அதுக்காக ஸோ லேபிள் நம்பர் அப்படின்னு கிரியேட் பண்ணுறேன். இது எங்கே இருக்க போகுதுன்னா ரூட் நோட் கூட தான் இருக்க போகுது. அண்ட் இதோட டெக்ஸ்ட் இஸ் நம்பர் அப்படின்னு இருக்கும் இதோட டெக்ஸ்ட். அண்ட் நெக்ஸ்ட் இதோட பேட் எக்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா 20 அண்ட் அதே சமயத்தில் பேட் ஒய்யும் வந்து பார்த்தீங்கன்னா 20க்கு மாத்துறேன். பேட் ஒய் இஸ் ஈக்குவல் டு 20 அப்படின்னு மாத்துறேன். அண்ட் நெக்ஸ்ட் ஓகே, அண்ட் நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா நம்பர் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வேரியபிள் கிரியேட் பண்ணுறேன். அண்ட் இதுக்குள்ளேயே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு என்ட்ரி பாக்ஸ் இருக்க போகுது. ஸோ இந்த என்ட்ரி பாக்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ரூட் நோட்குள்ளே தான் இருக்கும். அண்ட் இதோட வித்துக்கு டபிள்யூ விட்டுட்டேன். ஓகே, இதோட வித்து வந்து நான் என்ன கொடுக்க போகிறேன் பார்த்தீங்கன்னா 36 தான் ஆஸ் கொடுக்க போகிறேன் கைஸ். அண்ட் நெக்ஸ்ட் இப்போ இதெல்லாம் நம்ம வந்து பார்த்தீங்கன்னா பிளேஸ் பண்ண போகிறோம். ஸோ பிளேஸ் பண்ணுறதுக்கு கொஞ்சம் ஃபாஸ்ட் ஃபார்வர்டாக முடிச்சிடலாம், வேகமாக முடிச்சிடுறேன். ஓகே, நெக்ஸ்ட் நான் இப்போ இது வந்து பார்த்தீங்கன்னா பிளேஸ் பண்ணிட்டேன். ஸோ லேபிள் நேம் அண்ட் நெக்ஸ்ட் டேபிள் நம்பர் அண்ட் எல்லாத்தையுமே பிளேஸ் பண்ணிருக்கேன். ஸோ இதுலேயும் வந்து பார்த்தீங்கன்னா ரிலேட்டிவ் எக்ஸ் அண்ட் ரிலேட்டிவ் ஒய் பொசிஷன்ஸ் மட்டும் தான் டிஃபைன் பண்ணியிருக்கேனே தவிர மிச்சப்படி ஆங்கர் டேக் வந்து பார்த்தீங்கன்னா நார்த் வெஸ்ட் தான் கொடுத்துருக்கேன். அண்ட் ஹைட் வந்து பார்த்தீங்கன்னா 35 தான் வந்து மோஸ்ட்லி மென்ஷன் பண்ணியிருக்கேன். அண்ட் லேபிள் நேம் லேபிளோட அந்த நேம் அண்ட் நம்பர் அதுக்கான என்ட்ரி பாக்ஸோட வித்து மட்டும் தான் ஆக்சுவலாக 36 மாற்றிருக்கேன். தவிர மிச்சப்படி எல்லாத்துக்குமே வந்து பார்த்தீங்கன்னா ஹைட் 35 தான் நான் கொடுத்துருக்கேன் கைஸ். லேபிள் நேம்க்கு வந்து பார்த்தீங்கன்னா அங்கே எல் மிஸ் பண்ணியிருந்தேன், மிச்சப்படி வேற ஒன்றும் இல்லை. ஸோ ஸ்பெல்லிங் மிஸ்டேக்ஸ் அதெல்லாம் மைண்ட் பண்ணிக்காதீங்க. ஓகே இந்த ப்ரோக்ராம். ஓகே, ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் ஒரு நேம் அண்ட் நம்பர் அப்படின்ற லேபிள். ஸோ அந்த நேம் அண்ட் நம்பர் பார்த்தீங்கன்னா லேபிள் பிகாஸ் ஏன்னா ப்ரெஸ் பண்ணுறது எல்லாமே வேஸ்ட் தான். ஸோ இட் ஜஸ்ட் ஷோஸ் இன்ஃபர்மேஷன். அண்ட் நெக்ஸ்ட் இது என்ட்ரி பாக்ஸ். ஸோ என்ட்ரி பாக்ஸ்க்குள்ளே இன்புட்ஸ் ஸோ இதெல்லாம் நம்ம டைப் பண்ணிக்கலாங்க. ஸோ இதுதான் அந்த என்ட்ரி பாக்ஸ். அண்ட் இந்த ரிலேட்டிவ் எக்ஸ் பொசிஷன் மாற்றுறதுக்காக மட்டும்தான் வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸ் அண்ட் ஒய் பொசிஷன் சேஞ்ச் பண்ணுறதுக்கு மட்டும் தான் வேல்யூஸ் மாற்றிருக்கோம், மிச்சபடி வேறு எதுவும் மாற்றல பெருசாக. ஓகே, இப்போ நம்ம நெக்ஸ்ட் நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஐ நீட் another லிஸ்ட் பாக்ஸ். அது எதுக்காகன்னு கேட்டிங்கன்னா ஸோ எல்லாத்தையும் நான் ஷோ பண்ணணும்ல, ஸோ அந்த ரெக்கார்டு ஷோ பண்ணுறதுக்கான ஒரு பாக்ஸ் எனக்கு தேவைப்படுது. ஸோ அதையும் நம்ம இப்போ கிரியேட் பண்ண போகிறோம் கைஸ். ஓகே, லைக் ஸ்க்ரோல் பண்ணி நம்ம என்னென்ன வேல்யூஸ்லாம் இருக்குது அப்படின்னு பார்க்கணும்ல, ஸோ அதுக்காக நான் கிரியேட் பண்ணுறேன். அண்ட் இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஸ்க்ரோல் பார் அப்படின்னு சொல்லுவாங்க. அண்ட் இது எங்கே இருக்கும்னு கேட்டிங்கன்னா ரூட்டில் இருக்கும். ஸோ ஸ்க்ரோல் பார்னா என்னடா அப்படின்னு கேட்டிங்கன்னா ஒன்றும் இல்லை கைஸ். ஸோ இப்போ இங்கே பார்க்குறீங்கல்ல, ஸோ இதுதான் ஸ்க்ரோல் பார்னு சொல்லுவாங்க. ஸோ இப்போ நான் மேலே புஷ் பண்ணோன்னா எனக்கு ஸ்க்ரோல் ஆகுதுல்ல, ஸோ அதுதான் ஸ்க்ரோல் பார், மிச்சப்படி வேறு ஒன்றும் கிடையாது. அண்ட் ஸ்க்ரோல் பார். அண்ட் இதை நான் எங்கே பிளேஸ் பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஓகே, ஸோ இட்ஸ் பிளேஸ் இன் ரூட்டில் தான் பிளேஸ் பண்ண போகிறேன். நெக்ஸ்ட் இதோட ஹைட் வந்து பார்த்தீங்கன்னா ஸோ ஹைட் இஸ் 490 தரேன். அண்ட் நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா இதோட ரிலேட்டிவ் எக்ஸ் பொசிஷன் பார்த்தீங்கன்னா 0.90 வைக்கிறேன். ஸோ இது எதுக்கு நம்மளுக்கு நான் பின்னாடி தெரியும். அண்ட் நெக்ஸ்ட் ரிலேட்டிவ் ஒய் பொசிஷன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா 0.21 வைக்கிறேன். அண்ட் நெக்ஸ்ட் ஆங்கர் இஸ் அகைன் நார்த் வெஸ்ட். ஸோ நார்த் வெஸ்ட்டில் பிளேஸ் பண்ணுற மாதிரி வச்சுக்கோங்க. அண்ட் நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா மை லிஸ்ட் அப்படின்னு நான் கிரியேட் பண்ண போகிறேன். அண்ட் இதுக்குள்ளே தான் வந்து பார்த்தீங்கன்னா மோஸ்ட்லி எல்லாமே லிஸ்ட் அவுட் ஆகும். ஸோ இது வந்து லிஸ்ட் பாக்ஸ் ஒன்று கிரியேட் பண்ணுறேன் இதுக்குள்ளே. ஸோ அந்த லிஸ்ட் பாக்ஸ் எதுக்குன்னா எல்லா கான்டாக்டையுமே ஷோ பண்ணுறதுக்கு வந்து எனக்கு ஒரு லிஸ்ட் பாக்ஸ் தேவைப்படுது இல்லை, ஸோ அதுக்காக தான் அந்த லிஸ்ட் பாக்ஸ் நான் கிரியேட் பண்ணுறேன். அண்ட் ஓகே, இதுக்குள்ளே வந்து பார்த்தீங்கன்னா இதோட வித் மென்ஷன் பண்ணணும். ஓகே ரூட். அண்ட் நெக்ஸ்ட் இதோட வித் வந்து பார்த்தீங்கன்னா 43 தான் கொடுக்குறேன். அண்ட் இதோட ஸ்க்ரோலிங் பார்த்தீங்கன்னா லைக் ஒய் டைரக்ஷனில் ஸ்க்ரோல் ஆகிற மாதிரி. ஸோ ஒய் ஆக்சிஸில் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்க்ரோல் ஆகும். y scroll command equals to sb.set. ஸோ இப்போ தெரியாத ஸ்க்ரோல் பார் வந்து இங்கே நான் இங்கே யூஸ் பண்ணிப்பேங்க. ஸோ அதுக்காக தான் நான் ஸ்க்ரோல் பார் கிரியேட் பண்ணேன். அண்ட் நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா மை லிஸ்ட் டாட்
பிளேஸ் பண்றோம். ஸோ மை லிஸ்ட் வந்து பிளேஸ் பண்ணுவோம்ல, அதே சமயத்தில் அதோட ஹைட் ஈக்குவல்ஸ் 490 மாத்திரம் அதோட ஹைட். அண்ட் நெக்ஸ்ட் அதோட ரிலேட்டிவ் எக்ஸ்போசிஷன்ஸ் வந்து என்ன வைக்க போறோம் பார்த்தீங்கன்னா 0.07 மாத்திரம். அண்ட் நெக்ஸ்ட் ரிலேட்டிவ் எக்ஸ்போசிஷன் ஈக்குவல்ஸ் 0.21 வச்சுக்க போறேன். அண்ட் நெக்ஸ்ட் ஆங்கர். ஸோ ஆங்கர் வந்து பார்த்தீங்கன்னா நார்த் வெஸ்ட். ஸோ இது வந்து நார்த் வெஸ்ட்ல தான் வச்சிருக்கோம் கைஸ். ஓகே, ஸோ அண்ட் நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம கான்ஃபிக் பண்ணிக்கணும். sb.config command equals my list. .yview. ஸோ இதுக்கு வந்து ஒய் போர்டில் வந்து நான் ஸ்க்ரோல் பண்ணி யூஸ் பண்ணிக்கிறதுக்காக தான் கைஸ். ஓகே, ரிலேட்டிவ் எக்ஸ்போசிஷன் ஒய்க்கும் எக்ஸை கொடுத்து வச்சிருக்கேன். ஸோ மிச்சபடி வரணும் இல்லை, அகைன் நான் ரன் பண்ணுறேன். ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும். ஸோ இந்த இடத்துல தான் வந்து பார்த்தீங்கன்னா எல்லா டேட்டாவில் இருக்க எல்லா நேம் அண்ட் நம்பர்ஸ் ஷோ ஆகிறதுக்கு இந்த லிஸ்ட் பாக்ஸ் தான் ஷோ ஆகும். அண்ட் மேபி இந்த லிஸ்ட் பாக்ஸை தாண்டியும் வந்து போகுதுன்ற பட்சத்தில் ஸ்க்ரோல் பார் ஆக்டிவேட் ஆகிடுங்க. ஸோ நம்ம வந்து போச்சுன்னா ஸ்க்ரோல் பண்ணி கூட பார்த்துக்கலாம். ஓகே, நான் க்ளோஸ். ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா பேக் எண்ட் போவோம். ஸோ பேக் எண்ட்னா டேட்டா சேவ் பண்ணுறது அண்ட் ரிட்ரைவ் பண்ணி எடுத்து படிக்கிறது. ஸோ அதுக்கான ஃபங்க்ஷன்ஸ் வந்து இப்போ நம்ம ரைட் பண்ண போகிறோங்க. ஸோ ஃபங்க்ஷன்ஸ் பற்றி என்னால் ரொம்ப டீட்டெயிலாக சொல்ல முடியாது. நீங்கள் வந்து இதுக்கு முன்னாடி இருக்க வீடியோஸ்லாம் பார்த்துங்க. பிகாஸ் அதெல்லாம் பார்த்தீங்கன்னா பேக் எண்ட். ஸோ கமாண்ட் லைன் ஆர்குமெண்ட்லேயே வந்து பார்த்தீங்கன்னா பேக் எண்ட் பற்றி பார்த்துருவாங்க. ஸோ இப்போ இது வந்து எதுக்குன்னு கேட்டிங்கன்னா GUI இன்டர்ஃபேஸ் கிரியேட் பண்ணுறதுக்கான ஒரு வீடியோ தான் தவிர இது பேக்ரவுண்டை பற்றி நான் அந்த அளவுக்கு சொல்ல மாட்டேன். பட் சொல்கிறேன் கைஸ். ஓகே, லெட்ஸ் கெட் இன்டு தி வீடியோ. ஓகே, நம்ம ஃபர்ஸ்ட் நம்ம கிரியேட் ஃபங்க்ஷனுக்கு வருவோம். ஸோ கிரியேட் ஃபங்க்ஷன் வந்து பார்த்தீங்கன்னா நான் வந்து முடிச்சிடறேன். ஸோ அதுக்கப்புறம் உங்களுக்கு சொல்கிறேன். ஓகே, ஸோ இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா கிரியேட் ஃபங்க்ஷனுக்கு. ஸோ இதில் நான் பெருசாக ஒன்றும் பண்ணல. நான் ஃபர்ஸ்ட் நான் 2 வேரியபிள் கிரியேட் பண்ணியிருக்கேன். ஸோ name.get number.get என்ன பண்ணணும்னு கேட்டிங்கன்னா நம்ம கிரியேட் பண்ணல பேஸ் என்ட்ரி பாக்ஸ். ஸோ அந்த என்ட்ரி பாக்ஸ்க்குள்ள இருக்க வேல்யூஸை நம்ம எடுக்கிறதுக்காக யூஸ் பண்ணுறது. அண்ட் இதை வந்து சும்மா லோவர் கேஸ்க்கு மாற்றலாம், அதுக்காக நான் அதை எடுத்துக்கிறேன். நெக்ஸ்ட் கான்டாக்ட் நம்பர்ஸ் வந்து இன்டீஜராக எடுத்துக்கிறேன். அந்த number.getன்றது எதுக்குன்னு கேட்டிங்கன்னா நம்பர் அப்படின்னா. நெக்ஸ்ட் வந்து fstring. ஸோ இந்த எக்ஸிக்யூஷன் இந்த connection.execute என்ன பண்ணணும் பார்த்தீங்கன்னா SQLite கமெண்ட்ஸை எக்ஸிக்யூட் பண்ணுறதுக்கானது. அண்ட் இது இன்சர்ட் இன்டு டெஸ்ட் நேம் நம்பர், அதாவது நேம் நம்பர். நெக்ஸ்ட் வேல்யூஸ் வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து கான்டாக்ட் நேம். ஸோ இங்கே நான் கான்டாக்ட் நேம்ன்ற இடத்துல என்ன இருக்குமோ அது இங்கே போட்டு வேல்யூஸாக பேச ஆகிடும். கான்டாக்ட் நம்பர்ன்றது பார்த்தீங்கன்னா இங்கே வந்துருங்க. ஸோ கமிட் த சேஞ்சஸ். ஸோ கனெக்ட் நீங்கள் கொடுக்குறோன்னா நீங்கள் என்ன டேட்டா பேஸில் சேஞ்ச் பண்ணாலும் சரி தான். ஒன்ஸ் நீங்கள் வெளியே வரதப்ப connection.commit நீங்கள் தரலன்னா ஸோ நீங்கள் பண்ண சேஞ்சஸ் எல்லாமே வேஸ்ட். நீங்கள் நெக்ஸ்ட் உள்ள போகும்போது எந்த ஒரு சேஞ்சஸுமே நடந்திருக்காது. அப்படியே முன்னாடி எப்படி இருந்துச்சோ ஸோ அதே மாதிரி தான் இருக்கும். ஸோ அதனால தான் connection.commit நம்ம யூஸ் பண்ணுறோம். ஓகே, இது வந்து பார்த்தீங்கன்னா கிரியேட் ஃபங்க்ஷனுக்கு. நெக்ஸ்ட் அப்டேட் ஃபங்க்ஷனுக்கு நெக்ஸ்ட் எழுதுவோம். ஓகே, ஸோ இதுதான் பார்த்தீங்கன்னா அப்டேட்டோட கோட். ஸோ நான் எந்த ஒரு பெரிய சேஞ்சஸுமே பண்ணல ஆக்சுவலாக. இதுக்கு முன்னாடி நீங்கள் கமாண்ட் லைன் ஆர்குமெண்ட் இருக்கிறத பார்த்துட்டு வந்தீங்கன்னா தெரிஞ்சிருக்கும். ஸோ அதே கோட்ஸும் நான் இங்கே யூஸ் பண்ணிட்டு இருக்கேன். ஜஸ்ட் நான் என்னென்ன சேஞ்ச் பண்ணுறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா லென் ஆஃப் த கான்டாக்ட் நம்பர்ஸ் வந்து 0 இருக்கும்போது அப்டேட் பண்ணவே முடியாது. ஸோ அந்த மாதிரி சின்ன சின்ன கண்டிஷன்ஸ் மட்டும் தான் இங்கே யூஸ் பண்ணியிருக்கேன். மிச்சபடி வேறு எதுவும் கிடையாது. அண்ட் ஆஸ் எப்பயும் போல கான்டாக்ட் நம்பர் வாங்கியிருக்கேன். நெக்ஸ்ட் கனெக்ஷன் பண்ணுறதுக்கானது அப்டேட் அண்ட் அது கொடுத்துருக்கேன். அவ்வளோதாங்க. ஸோ ஒன்றும் இங்கே ஒன்றும் பெருசாக எந்த ஒரு சேஞ்சஸும் ஆக்சுவலாக பண்ணல. அண்ட் நெக்ஸ்ட் நம்ம ரீட் ஃபங்க்ஷனுக்கு வருவோம். பார்த்தீங்கன்னா ரீட் ஃபங்க்ஷன். ஸோ ஒன்றும் பெருசாக இந்த mylist.delete. ஸோ ஃபர்ஸ்ட் நான் லிஸ்ட் பாக்ஸில் எல்லாத்தையுமே நான் delete பண்ணிவிடுவேன். ஏன்னா நான் ஒவ்வொரு வாட்டி ரீட் ப்ரெஸ் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா திருப்பியும் ஒரே இது வந்து எனக்கு அலைன் ஆகிறதுல விருப்பம் கிடையாது. ஸோ அதனால் லிஸ்ட் பாக்ஸை delete பண்ணிவிட்டு நெக்ஸ்ட் என்னோட SQLite டேட்டா பேஸில் கனெக்ட் பண்ணி இருக்கிற எல்லா டேட்டாவையும் நான் ஃபர்ஸ்ட் வாங்குறேன். நேம் அண்ட் நம்பர்ஸ் எல்லாம் வாங்குறேன். அண்ட் வாங்கினதுக்கப்புறம் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா என்னோட மை லிஸ்ட் பாக்ஸில் வந்து இன்சர்ட் பண்ணுறேன். மை லிஸ்ட்ன்றதுல வந்து நான் இன்சர்ட் பண்ண போகிறேன் கைஸ். ஸோ அதுதானே தவிர மிச்சம் வேற ஒன்று நீங்கள் பெருசாக எங்கேயும் எதுவும் கிடையாது. அண்ட் நெக்ஸ்ட் delete ஃபங்க்ஷன். ஓகே, நெக்ஸ்ட் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா delete. ஸோ delete ஃபங்க்ஷன் நான் எதை பேஸ் பண்ணி கிரியேட் பண்ணியிருக்கேன்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் கான்டாக்ட் நேம் கொடுத்தீங்கன்னா போதும். ஸோ இந்த கான்டாக்ட் நேமில் இருக்க நம்பரை வந்து பார்த்தீங்கன்னா இட்ஸ் delete. அதை வந்து delete போயிடும். நீங்கள் வெறும் கான்டாக்ட் நம்பர் கொடுத்தா போதும். ஸோ அந்த கான்டாக்ட் நம்பரை கான்டாக்ட் நேம் கொடுத்தா போதும். ஸோ அந்த நேமை வச்சு அந்த நேமோட அந்த நம்பர் ஸோ அதை வந்து delete பண்ணிவிடும். அண்ட் நெக்ஸ்ட் நம்ம இன்னொரு ஃபங்க்ஷன் வச்சுக்கோமே, அது பேர் என்னது? சர்ச். ஸோ நெக்ஸ்ட் இதுதான் பார்த்தீங்கன்னா சர்ச். ஸோ இதில் என்ன எதை யூஸ் பண்ணியிருக்கேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா யூஸ்ட் கான்டாக்ட் நேம். ஃபர்ஸ்ட் நான் கான்டாக்ட் நேமை வாங்கி ஸோ அதுலேருந்து என்ன பண்ணிப்பேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா
அந்த கான்டாக்ட் நேமுக்கு சிமிலராக இருக்கிற நேம் அண்ட் நம்பர்ஸ் லிஸ்ட் பாக்ஸில் ஷோ பண்ணுவாங்க. ஸோ அந்த மெத்தட் இங்கே யூஸ் பண்ணியிருக்கேன். அண்ட் மிச்சப்படி வேற ஒன்றும் கிடையாது. ஸோ இதில் நான் தான் மோஸ்ட்லி ப்ரோக்ராம் பேக்கிங் ஃபங்க்ஷன்ஸ் ப்ரோக்ராமுக்கு வந்து அந்த அளவுக்கு நான் முக்கியத்துவம் தரல. ஸோ உங்களுக்கு மேபி இந்த இதெல்லாம் வேணும்னு நினைச்சிங்கன்னா என்னோட குரூப் டெலிகிராம் சேனல்லேயே வந்து பாருங்க. ஸோ நான் ஆக்சுவலாக போஸ்ட் பண்ணியிருப்பேன், நான் அதிலேயே போஸ்ட் பண்ணியிருப்பேன், நீங்கள் கன்ஃபார்ம் பார்த்துக்கலாம். ஸோ அங்கேயே வந்து கூட நீங்கள் இந்த ப்ரோக்ராம்ஸை நீங்கள் டவுன்லோட் பண்ணி நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ரீட் ஃபங்க்ஷன் இருக்குல்ல கைஸ். ஸோ இதை வந்து நம்ம வந்து எங்கெங்கெல்லாம் யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸோ கிரியேட் கீழே வந்து இந்த ரீட் ஃபங்க்ஷன் நம்ம கொடுத்து நல்லாயிருக்கும். அண்ட் நெக்ஸ்ட் இந்த அப்டேட் அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா ரீட் ஃபங்க்ஷன்ஸ் யூஸ் பண்ணலாம் நம்ம. அண்ட் நெக்ஸ்ட் ரீட் ஃபங்க்ஷன்லேயே ரீட் யூஸ் பண்ண வேண்டிய அவசியம் கிடையாது. நம்ம நெக்ஸ்ட் டெலீட்ல வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து யூஸ் பண்ணிக்கலாம். பிகாஸ் நம்ம டெலீட் ஃபங்க்ஷன் நடந்ததுக்கு அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா அது இன்னும் இருக்கா இல்லையா நம்ம தெரிஞ்சுக்கலாம்ல. ஸோ அந்த இடத்துல இந்த ரீட் ஃபங்க்ஷன்ஸை நான் யூஸ் பண்ணிப்பேன். ஓகே, அண்ட் அகைன் வந்து பார்த்தீங்கன்னா நான் ஆல்ரெடியே வந்து இந்த டேட்டா பேஸில் வந்து ஒரு சாம்பிளுக்கு ஒரு 4 டேட்டா பேஸ் வந்து இன்ஸ்டால் பண்ணியிருக்கேன், ஆல்ரெடி இன்சர்ட் பண்ணியிருக்கேன் வேல்யூஸ். ஸோ அதனால உங்களுக்கு ஓப்பன் பண்ணும்போதே 4 நேம்ஸ் அண்ட் நம்பர்ஸ் இருக்கும் கைஸ். நான் ஷோவை ப்ரெஸ் பண்ண உடனே பார்த்தீங்கன்னா நீங்களே பார்த்துருப்பீங்க கிறிஸ், அபினாஷ், அபி, மனிஷா, மஹன்யா அப்படின்னு சொல்லிட்டு 5 டேட்டாஸ் இருக்கு. ஸோ இப்போ நம்ம கிரியேட் பண்ண போறோம்னு வச்சுக்கோங்களேன். எப்படி பண்ணலாம் அப்படின்னு பாருங்க. நான் ஹேக்கர் அப்படின்னு கொடுக்குறேன். ஸோ நான் அதுக்கான நம்பர் என்ன கொடுக்க போறேன்னு பார்த்தீங்கன்னா 127,001 அப்படின்றது நான் நம்பராக கொடுக்குறேன். ஸோ இப்போ நான் வந்து கிரியேட் கொடுக்குறேன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ என்னன்னு செக் பண்ணிட்டு வரேன். ஸோ இங்கே ரெஸ்ட்டுக்கு இல்லை, ரீட் வந்து ரெஸ்ட்டுன்னு போட்டு வச்சுட்டேன். மிச்சப்படி வேறு எந்த யாரும் இல்லை நம்புகிறேன். ஓகே, அகைன் இந்த ப்ரோக்ராம். ஓகே, நான் ஷோ ப்ரெஸ் பண்ணேன்னா எனக்கு வரும். ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா இருந்தாலும் எனக்கு வந்து ஆக்சுவலாக கிரியேட் ஆயிருக்கு. ஸோ என்ன காரணம்னா நாங்கள் ரீட் ஃபங்க்ஷன் தான் ஆக்சுவலாக நாங்கள் ப்ராப்ளமாக இருந்துச்சே தவிர கிரியேட் ஃபங்க்ஷன்ஸ் எந்த ஒரு ப்ராப்ளமும் நாங்கள் பண்ணலை. ஸோ அதனால தான் எனக்கு 2 வாட்டி ஹேக்கர் அப்படின்றது வந்துடுச்சு. ஸோ இப்போ இதில் வந்து நான் டிலீட் பண்ண போகிறேன். ஸோ இதை வந்து நம்ம டிலீட் பண்ணலாம். ஓகேவா? ஸோ இப்போ நான் என்ன பண்ணுறேன், நேம் HACKR ஹேக்கர் அப்படின்ற நேம் எடுத்துக்கிறேன். ஸோ எடுத்து நான் டிலீட் கொடுக்கும்போது பார்த்தீங்கன்னா ஹேக்கர் இந்த 2 நேமே டிலீட் ஆயிடுச்சு. அண்ட் நெக்ஸ்ட் நான் மேபி வந்து பார்த்தீங்கன்னா இப்போ மஹன்யாவோட நம்பர் நான் அப்டேட் பண்ணணும்னு நினைக்கிறேன். ஸோ அப்போ நான் என்ன பண்ணேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மஹன்யா நேம் கொடுத்துட்றேன். அண்ட் அவங்களோட நம்பர் தான் நான் அப்டேட் பண்ண போகிறேன் ஆக்சுவலாக. ஸோ என்ன அப்டேட் பண்ண போறேன்னா 123,321 123,321 அப்படின்னு அப்டேட் பண்ண போறேன். ஸோ அப்டேட் கொடுத்த உடனே மஹன்யா நம்பர் சேஞ்ச் இன்டு அப்படின்னு சொல்லி அந்த நம்பர் நான் சேஞ்ச் பண்ண போற நம்பர். ஸோ நான் ஓகே கொடுத்தனா போதும், எனக்கு மஹன்யாவோட நம்பர் வந்து பார்த்தீங்கன்னா நான் எடிட் பண்ணிட்டேன். அண்ட் நெக்ஸ்ட் ஃபங்க்ஷன்ஸ் என்னன்னு கேட்டீங்கன்னா சர்ச் ஃபங்க்ஷன். ஸோ சர்ச் ஃபங்க்ஷன் எந்த அளவுக்கு ஒர்க் ஆகுதுன்னு பார்ப்போம். நான் ஃபர்ஸ்ட் நான் பார்த்தீங்கன்னா எப்படி சர்ச் பண்ண போறேன்னா ஐ திங்க் நான் ஓகே கிறிஸ் அதுக்கு க்ரீ அப்படின்னு மட்டும் கொடுத்து நான் சர்ச் யூஸ் பண்ணுறேன். என்ன வருதுன்னு பார்ப்போம். ஸோ கிறிஸ், ஸோ இதுக்கான இவங்க மட்டும் தான் அது இன்னும் சிமிலராக இருக்கிறாங்க. ஓகே, நமக்கு வந்து சிங்கிள் வேர்ட் மட்டும் கொடுத்து பார்ப்போம். ஏ அப்படின்ற சிங்கிள் லெட்டர் மட்டும் கொடுத்தோன்னா அபினாஷ், அபி, மனிஷா, மஹன்யா. ஸோ இதில் எல்லாத்துலேயுமே ஏ இருக்கு. ஸோ அதனால தான் அது வந்திருக்கு. ஸோ மேபி இப்போ நான் ஏ பின்றது மட்டும் நான் கொடுத்தேன்னா அபினாஷ் அண்ட் அபின்றது மட்டும் தான் எனக்கு வந்திருக்கும். ஸோ இந்த மாதிரி லைக்லி சர்ச்சஸ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா நான் வந்து கலெக்ட் பண்ணிக்கலாம் கைஸ். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு GUI அப்ளிகேஷன். கான்டாக்ட்ல ஒரு GUI அப்ளிகேஷன் நம்ம கிரியேட் பண்ணிட்டோம் கைஸ். அண்ட் இது நான் வந்து அந்த அளவுக்கு ரொம்ப இருக்குன்னு சொல்ல மாட்டேன், பட் சுத்த வேஸ்ட்னு சொல்ல முடியாது. ஓரளவுக்கு அப்படியே நல்லா தான் பண்ணியிருக்கேன் இந்த வீடியோ. அண்ட் நெக்ஸ்ட் இதுக்கு மேலே வர வீடியோஸ் எல்லாம் இன்னும் கொஞ்சம் நல்லா எஃபெக்ட் போட்டு ட்ரை பண்ணுறேன் கைஸ். ஸோ இன்னைக்கு வந்து கொஞ்சம் கேப் விழுந்துருச்சுல கைஸ். ஸோ ஒரு 1.5 மாதம் கேப் விழுந்ததுனால அந்த அளவுக்கு நல்லா பர்ஃபார்ம் பண்ண முடியல இந்த வாட்டி. ஸோ போக போக பிக்கப் பண்ணிக்கிறேன் கைஸ். ஓகே, தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் இந்த வீடியோ. லவ் யூ கைஸ். இன்னொரு வீடியோவில் மீட் பண்ணுவோம் கைஸ்.